வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவேனா. மரித்து கிடந்த சடலங்களையும் மரித்த பிரேதங்களையும் கல்லறைகளையும் நீ தட்டி எழுப்பியிருக்க கூடாதா? இந்நேரம் தட்டி எழுப்பியிருக்க கூடாதா? அப்ப நீ சொல்லவே கூடாது. நீ தட்டி எழுப்பதாட்டினாலும் நீ கல்லறை மேல கை வச்சு ஜோம் பண்ணி இருக்கணும். அதற்கு தைரியம் இல்லை, அதற்கு திராணி இல்லை. ஆனால் உன் வாய்க்கிலேயே நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்று வாய்க்கிலேயே பேசிக் கொண்டிருக்கிறாய். ஒன்னு சத்தியத்தை பார்த்து நீ மாறு. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். இந்த சர்வீஸுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தரிசனத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த வாரம் என்ன மெசேஜ்னா, தரிசனத்தோட தொடர். தரிசனம் பார்ட் 1 பார்த்தாச்சு, தரிசனம் பார்ட் 2 பார்த்தாச்சு. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னதுன்னா, தரிசனம் பார்ட் 3. ஸோ ரவுண்ட் 3க்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தாங்க நம்மளை இன்னும் வரைக்கும் நம்மளை நகர்த்தி கூட்டு போகிறது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் சாலையில் போகும்போது இன்ன வரைக்கும் நீங்கள் விபத்தை சந்திக்காமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஸோ எல்லா விஷயத்துலேயும் அவருடைய கிருபை உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் கிருபையால் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இந்த நேரத்தில் கூட அவர் உங்களை காக்கிறதுக்காக ஒரு நன்றி சொல்லுவோம் அவருக்கு. ஸோ நன்றி உள்ள இருதயம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இருதயமாக இருக்கிறது. ஸோ அநேக காரியங்களுக்கு நாம் நன்றி சொல்லி அடுத்தடுத்த உயர்வுக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்பதை நான் வற்புறுத்துகிறேன். நான் வலியுறுத்திய விஷயம் என்னவென்றால், நாம் அநேக காரியங்களுக்கு நன்றி உணர்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன வற்புறுத்துகிறார் என்றால், நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மணி நேரங்களுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் நமக்கு சுவாசிக்க ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறார். ஸோ அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு உடுத்த உடையை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லும்போது அடுத்த படிகளாக நீங்கள் முன்னேறி செல்வதை உங்கள் கண்கள் காணும். மற்ற கண்கள் காண்கிறதோ இல்லையோ, உங்கள் கண்களை காணும் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ சேனைகளின் கர்த்தர் சொல்கிற விஷயம் தாங்க. அவர் ஒன்றே தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நன்றி உணர்வு உள்ள இருதயமாக இருங்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் செய்த நன்மைக்கு நீங்கள் பாத்திரவானாக இருக்க வேண்டும். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நீங்கள் பாத்திரவானாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு அவர் ஃபேவராக பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஃபேவர் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. இனிமேல் எல்லா காரியமும் உங்களுக்கு ஃபேவராக அமைய போகிறது என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களுக்கு இத்தனை நாட்கள் உங்களுக்கு எதிராக நடந்திருக்கலாம், எதிராக சதித்திட்டங்கள் தீட்டியிருக்கலாம், சில விஷயங்கள் எதிராக முரண்பாடற்ற நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவேன். நான் சொன்னேன், நான் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸோ இப்பொழுது உங்களுக்கு நேராக நிறைய தீர்க்க தரிசனங்கள் கடந்து வரும். அதை ஆமேன் என்றும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒன்றாயிலும் அது தரையிலே விழுந்து போகாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஸோ உங்களை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் தீமைக்கான நினைவுகள் அல்ல, எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் கடந்து போகும்போது அங்கு சண்டைகள் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கடந்து போனாலே அந்த இடத்தில் சண்டைகள் வரலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் அந்த இடத்திற்குள் நுழையும் போதே அந்த இடத்திற்குள் சமாதானம் கடந்து வரும்.
சமாதானம் கடந்து வரப்போகிறது. நீங்கள் செல்ற இடமெல்லாம் சமாதானம் கடந்து வரப்போகிறது. ஏனால் சமாதான பிரபு உங்களுடனே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஸோ அன்னைக்கும் அதுதான், இன்னைக்கும் அதுதான், அது எத்தனை வருஷம் ஆனாலும் அதுதான். உன் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிக்கிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் சண்டைகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னு நினச்சிக்கிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் சமாதான பிரபுவாக இருப்பதால் அவர் உங்களுடனே இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கலங்கக்கூடாது, எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த வீடியோ பார்த்துக்கிருக்க உங்கள் மேல் அவர் பேச சொல்லுகிறார். ஆகையால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் அநேக தீர்க்க தரிசனங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஏதோ மனிதன் பேசுகிற வார்த்தைகள் கிடையாதுங்க. இது ஏதோ மனிதன் பேசுகிற வார்த்தைகள் கிடையாது. பேசுவது நான் அல்ல, கிறிஸ்துவே பேசுவது நான் அல்ல, கிறிஸ்துவே பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு குடும்பத்திற்காக, ஏதோ ஒருத்தவர்களுக்காக, ஏதோ ஒருத்திக்காக அவர் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். சமாதானமே இல்லை, நீ புலம்பிக் கொண்டிருக்கிறல, என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறல, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சமாதான பிரபுவாக இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திக்கற்ற நிலைமையில் அவர் விட்டுட்டு போக மாட்டாருங்க. உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை திக்கற்றவர்களாக அவர் விட மாட்டார். எப்பயுமே உங்கள் கரத்தை பிடித்து அவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று அவர் மீண்டும் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் சொல்கிற விஷயம் இதுதான், பயப்படாத, பயப்படாத. எத்தனை நாட்கள் உன் சத்துருக்களுக்கு நீ பயந்து கொண்டிருப்பாய்? எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பாய்? எத்தனை நாட்கள் கூனி குறுகி போய் உட்கார்ந்திருப்ப? ஆண்டவர் சொல்றாரு, உன் கூனி குறுகின நாட்கள் எல்லாம் முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் துக்கத்தை அவர் இந்த நேரத்தில் இருந்து அவர் சந்தோஷமாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம் கண்களை மூடி ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை நீங்கள் சந்தோஷமாக மாற்றுகிற தேவராக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துக்கங்களை நீங்கள் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஓ, வீட்டில் அழுகையின் குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் வரை அழுகையின் குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த சன பொழுதில் அந்த அழுகையின் குரல் முடிந்தது. உன் வீட்டுக்கு நேராக ஒரு செலிப்ரேஷன் வந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டுக்கு நேராக ஒரு ஆனந்த களிப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஓ, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஓ நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, எங்கள் துக்கங்களை நீங்கள் சந்தோஷமாக மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, எங்கள் மேலே அக்கறை எடுத்து இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. எங்கள் மேல் அக்கறை உள்ள தேவனாக, எங்கள் மேல் அக்கறை உள்ள தகப்பனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, கணவர் இல்லாதவர்களுக்கு அவர் கணவராக இந்த நேரத்தில் அவர் செயல்படுவாராக. கணவர் இல்லாத விதவைகளுக்கு அவர் கணவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு அவர் அப்பாவாக இருக்கிறார். அப்பா இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, அவர் உனக்கு அப்பாவாக இருக்கிறார். ஓ, கணவர் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, அவர் உனக்கு கணவராக இருக்கிறாரு. ஓ, என் குடும்பத்தில் இவங்க இல்லையே, இவங்க இருந்திருந்தே எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்திருக்குமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவங்க இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஓ, அவர்கள் இடத்தை நான் நிரப்பி கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்துக்குள்ள நான் வந்து கொண்டிருக்கிறேன். இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்.
என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை குடும்பங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அக்கறையாய் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் மேல அக்கறைப்பட யாருமே இல்லை. பெற்ற தகப்பன் என் மேல அக்கறைப்படல, பெற்ற தாய் என் மேல அக்கறைப்படல, கட்டின கணவன் என் மேல அக்கறைப்படல, கட்டின மனைவி என் மேல அக்கறைப்படல, நான் வளர்த்த பிள்ளைங்க என் மேல அக்கறைப்படல. புலம்பிக் கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்களை பார்த்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் என்றுமே உனக்கு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் இப்பொழுது உனக்கு ஒரு தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் அக்கறை உள்ள தேவனாக உன் வாழ்க்கையில் செயல்படுவார். அவர் நீ சாலையில் போகும்போது, நீ பைக்கில் போகும்போது, நீ காரில் போகும்போது, நீ பஸ்ஸில் போகும்போது, நீ ட்ரெயினில் போகும்போது, இந்த நேரத்தில் நீ போய் கொண்டிருக்கும் போதே இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருந்தேனா, இல்லை நீ சும்மா உட்காந்து இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்தேனா, ஏதோ ஒரு விதத்தில் உன்னை சந்திக்கிறார். இந்த மெசேஜின் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். அப்பா உன்னை சந்திக்கிற நேரம் இது. அக்கறையாக உன்னை வந்து கட்டி அணைக்கிற நேரம். அப்பாமார்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்பா இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அவர் உனக்கு தகப்பனாக இருக்கிறார். மனிதர்கள் வருவார்கள், நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்லுவார்கள். ஆனால் நம்மளுடைய அப்பா ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, ஆறுதல் செய்கிறவர். இந்த நேரத்தில் கூட எங்கள் பிள்ளைகளுக்கு தகப்பனே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் உனக்கு தகப்பனாக இருக்கிறார். அப்பா இல்லைன்னு அழுகாத. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் உனக்கு அப்பாவாக இருக்கும்போது ஒன்றுமே உன்னை சேதப்படுத்த முடியாது. ஒன்றுமே உன்னை அணுக முடியாது. பாவம் உன்னை அணுக முடியாது. வேதனைகள் உன்னை அணுக முடியாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வார்த்தையை உனக்கு மேல் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். அக்கறை காட்டுறதுக்கு கணவர் இல்லையே, அக்கறை காட்டுறதுக்கு தாய் இல்லையே, அக்கறை காட்டுறதுக்கு மனைவி இல்லையே, அக்கறை காட்டுறதுக்கு என் பிள்ளைங்க இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறேன். நான் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு மன கஷ்டத்தில், ஏதோ ஒரு மன குழப்பத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க. யதார்த்தமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல. இது நீங்கள் பார்க்குறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களை ஆண்டவர் பார்க்க வைக்கிறாரு. இந்த வார்த்தைகளை உன்னை கேட்க வைக்கிறாரு. மனசோர்வில் இருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. அவர் வார்த்தையை கேட்டோன்னே நீங்கள் துள்ளி குதிச்சு ஆனந்தத்தோட ஒரு மகிமையோட இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்து மேலே ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இத்தனை நாட்கள் உன் குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உன் குடும்பத்தில் சண்டைகளும் கிடையாது, சச்சரவும் கிடையாது. உன் வீட்டில் ஆனந்த களிப்பு மட்டும்தான் இருக்கும். நீதிமான்களின் கூடாரத்தில் ஆனந்த கம்பீர சத்தம் கேட்கும். உன் கூடாரத்தில் ஆனந்த சத்தம் கேட்கப் போகிறது. அழுகையின் சத்தம் முடிந்தது. இனிமேல் ஆனந்த சத்தம் தான் உன் குடும்பத்தில் கேட்கும் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்குரைக்கிறார். மோசேய அவங்க பெத்த தாயி ஒரு கூடையில் போட்டு நைல் நதியில் விட்டுறாங்க. அந்த கூடைக்குள்ளே காத்தது அவருடைய அக்கறை. பார்வோன் குமாரத்தி கைக்கு போனது அவருடைய அக்கறை.
அதை பார்வோனே வளர்த்தது, அது அவருடைய அக்கறை. அந்த மாதிரி ஓ மேலேயும் அக்கறைப்படுற தேவன். நீ அப்போ ஒரு தேவன் இப்போ ஒரு தேவன் நினைக்க வேண்டாம். அன்று மோசேயை எப்படி காத்தாரோ, மோசேயை எப்படி கூடைக்குள் வைத்து காத்தாரோ, அதே போல நைல் நதி, அந்த நதி ஒரு மரணங்க. அந்த நதி மரணம். அந்த மரண தருவாயில் மோசே போய் கொண்டிருக்கிறாரு. அந்த மரண தருவாயிலிருந்து மோசையை மீட்டெடுத்த தேவன். இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் அநேக மரண செய்திகளை நீ கேட்டிருக்கலாம், உன்னை சுற்றி மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அந்த மரணம் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் உன்மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறேன். அவர் உன்மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ மரணம் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன்னை சுற்றி மரணங்கள் இருந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் அவர் உன்னை கூடைக்குள் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அன்று எப்படி மோசையை கூடைக்குள்ள வைத்து காத்தாரோ அதே போல உன்னையும், சுற்றிலும் மரணம் இருந்தாலும் உன்னையும் அவருடைய கூடைக்குள், அவருடைய கூடைக்குள், அவருடைய கரத்துக்குள் உன்னை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் அநேக விபத்துகள் நடக்கிறது சாலையில். ஆனால் உனக்கு இன்னும் வரைக்கும் விபத்து நடக்கவில்லை என்றால் அவருடைய கரத்தில் வைத்து உன்னை காத்து கொண்டிருக்கிறார். அப்படியே விபத்துகள் நடந்திருந்தாலும் உனக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழுகாம உன்னை காப்பாற்றுவது அவருடைய பொறுப்பு. அது தகப்பனுடைய உரிமை. உன் மேல அந்த மாதிரி ஒரு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். மற்றவர்கள் உன்னை நற்றாற்றில் விட்டுட்டு போனாலும் கவலைப்படாத. உன்னை நடுவழியில விட்டுட்டு போறதுக்கு அவர் பொல்லாத தகப்பன் அல்ல, அவர் அன்பான தகப்பன், அவர் அக்கறையான தகப்பன். ஓ மேல அக்கறை நிறைந்த ஒரு தகப்பனாக அவர் தேவன். நான் சொல்றத நான் நிறுத்திக்கிறேங்க. அவர் என் வாழ்க்கை கடவுளா இருந்திருக்காரான்னு கேட்டா, அவர் என் வாழ்க்கையில கடவுளெல்லாம் இருந்ததில்லை. அவர் என் வாழ்க்கையில ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறார். நான் கஷ்டப்படும் வேளையில் அவர் எனக்கு தோள் கொடுத்திருக்கிறார். அவர் தோள்களில் நான் சாய்ந்திருக்கிறேன். அவர் மடியில் நான் படுத்திருக்கிறேன். நான் அழுத போது என்னுடன் கூட இருந்தவர் அவர். அந்த சூழ்நிலையை அவர் மாற்றல. ஆனா அவர் ஒன்று மட்டும் சொன்னாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த கஷ்டமான சூழ்நிலை, இங்கிட்டு கடன் நெருக்குது, இங்கிட்டு ஃபேமிலி பிரஷர் நெருக்குது, சுத்தி இருக்க எல்லாருமே நெருக்குறாங்க. அந்த சூழ்நிலையில இயேசு வந்தாரு வாழ்க்கைக்குள்ள. அந்த சூழ்நிலை இப்ப நடந்து கொண்டிருக்கிறதுல இந்த நேரத்தில் அவர் இயேசு வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாரு. என்னை தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. இத்தனை நாட்கள் அன்பு காட்டினார்கள், ஆனால் இப்பொழுது அன்பு காட்ட யாருமே இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை என்று வருத்தப்படுகிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லையா? அவர் உன்னை விசாரிக்கிறபடியினால் உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. இந்த நேரத்தில் கூட நான் போயிருவேன். ஆனா என்றென்றைக்குமே சதா காலங்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் இந்த இடத்த மெசேஜ் கொடுத்துட்டு நான் போயிடுவேங்க. நான் போயிடுவேன். ஆனால் சதா காலங்களிலும் ஒருவர் உன்னுடனே இருக்கிறார் என்று ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு, உனக்கு அந்த மன தெம்பை கொடுத்துட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அன்று நீர் மட்டும் என்னுடனே இல்லை என்றால் எப்பொழுதோ நான் இறந்து போயிருப்பேன் ஆண்டவரே. என் தகப்பன் என்னை கொல்ல திட்டமிட்ட போது நீர் எனக்கு தகப்பனாக வந்து என்னை காப்பாற்றினீர். என் தகப்பன்
என்னை பெற்றெடுத்த தகப்பன் என்னை கொல்ல திட்டம் போட்ட போது நீர் எனக்கு ஒரு தகப்பனாக இருந்தீர். ஓ, உமக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட உங்கள் வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணியுங்க. ஓ, அவர் மட்டும் அந்த நேரத்தில் உன்னுடனே இல்லை என்றால் எத்தனையோ மனிதர்கள் உன்னை உயிரோடனே கூட விழுங்கி இருப்பார்கள். எத்தனையோ மனிதர்கள் உன்னை உயிருடன் கூட விழுங்கி இருப்பார்கள். ஓ, நீ தனிமையின் பாதையில் இருந்தபோது அவர் உன்னுடனே இருந்தார். நீ மரண தருவாயில் நடக்கும்போது அவர் உன்னுடனே இருந்தார். நீ தண்ணீரை கடக்கும்போது அவர் உன்னுடனே இருந்தார். நீ அக்கினியில் நடக்கும்போது அவர் உன்னுடனே இருந்தார். அந்த மாதிரி ஒரு அக்கறை உள்ள தேவனுங்க. சோ, மனிதர்கள் உன்னை விட்டு சென்றாலும் கவலைப்படாதே. மனிதர்கள் இன்று இருப்பார்கள், நாளை இருக்க மாட்டார்கள். உன்னை விட்டு செல்வார்கள், நிறம் மாறுவார்கள். அதுதான் மனிதர்கள். ஆனால் ஒரு நாளும் உன்னை விட்டு செல்லாத ஒரு நல்ல தகப்பனை நான் இப்பொழுது உனக்கு அறிமுகப்படுத்திவிட்டு நான் கடந்து செல்ல இருக்கிறேன். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. உனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. உனக்கு ஒரு நல்ல கணவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பை ருசி பாரு. அவருடைய அன்பை ருசி பாரு. இந்த நேரத்தில் நீ கண்களை மூடி அவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாரு. ஓ, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உன் கால்கள் கல்லில் இழறாதபடி உன்னை காத்த தேவன். நீ எத்தனை முறை தடுக்கி விழுந்திருந்தாலும் திரும்ப தட்டி கொடுத்து உன்னை தூக்கிட்டு வராரே. திரும்பி தட்டி கொடுத்து உன்னை தூக்கிட்டு வராரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனையா நீ புறக்கணிக்கிற? அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனையா நீ விட்டுட்டு ஓடுற? அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனையா நீ பின்மாற்றத்தில் போற அவற்றிலிருந்து? வேணாம் மகனே, வேணாம் மகளே, அவர்கிட்ட சரணடைந்துரு. அவர்கிட்ட சரணட. அவர்கிட்ட தோத்துப்போ. அப்பா கிட்ட தோத்துப்போ. அப்பா கிட்ட தோக்கலாங்க, தப்பே கிடையாது. அப்பா கிட்ட தோக்குறதுக்கு பெருமை தான் படணும். அவர் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். என் மகன் பாவம் செய்வான், என் மக பாவம் செய்வா, தவறி விழுவா. அதற்காக தான் பிதாவே நான் ரத்தம் சிந்திருக்கிறேன் பாருங்கள் என்று தன் கரத்தை நீட்டி காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தகப்பன் உன் கூடவே இருக்கிறார். உன் கூடவே இருக்கிறார். நீ தனியா இல்லை. நீ தனியா இல்லை. நீ தான் நினைத்து கொண்டிருக்கிற நான் தனியா இருக்கேன், எனக்கு சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, என்னை நேசிக்க ஆள் இல்லை, என்னை பற்றி புறம் கூறுகிறார்கள், பொய் சாட்சி சொல்லுகிறார்கள் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிற உன் சத்துருக்களின் சதி திட்டங்களை அவர் முறியடிப்பார். இந்த நேரத்தில் கூட உன் சத்துருக்களின் சதி திட்டங்களை அவர் முறியடிப்பதற்காக நன்றி சொல்லு. உனக்கு விரோதமாக போடப்பட்டிருந்த எல்லா கையெழுத்துக்களையும் அவர் குலைத்து போட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உனக்கு விரோதமாக போடப்பட்டிருந்த அனைத்து கையெழுத்துகளுமே, உனக்கு எதிராக போடப்பட்டிருந்த எல்லா திட்டங்களுமே வீணாய் போகிறது, அது பாழாய் போகிறது, அது கெட்டு போகிறது. நீ அவருக்கு உண்மை இல்லாத போது கூட அவர் உனக்கு உண்மையுள்ள நபராகவே இருந்திருக்கிறார் இல்ல, இனிமேலும் இருப்பார். இப்ப கூட நீ உண்மை இல்லாம தான் இருக்க, ஆனா அவர் உனக்கு உண்மையுள்ள நபராக இருக்கிறார். நானும் கூட தான், நானும் அவருக்கு உண்மை இல்லாத நபராகத்தான் இருந்திருக்கிறேன். அநேக நேரங்களில் அவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். அந்த நன்றி உணர்வு இல்லாமல் நான் அலைந்திருக்கிறேன். அவரை விட்டு தூரம் சென்றிருக்கிறேன், பின்மாற்றத்தில் போயிருக்கிறேன்.
ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் என்னதான் பின்மாற்றத்தில் போனாலும் என்னை பின் தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. அந்த தகப்பனை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த தகப்பன் தான் உங்களுக்கும் தகப்பனாக இருக்கிறார். அவர் கடவுள்ன்ற பார்வையை நிறுத்திவிடு. அவரும் ஒரு நபர் என்ற பார்வைக்குள்ளே கடந்து வா. அவர் ஒரு நபர். அவர் கடவுள்ன்ற பார்வையை நிறுத்திவிடு. நீ கடவுள் நினைச்சேன்னா அவரை விட்டு நீ தூரமா போற. அவர் முன்னாடி நம்ம நிற்க முடியுமா அப்படி நினைச்சு நீ தூரமா போய் கொண்டிருக்கிற, நீ கடவுள் நினைத்து. ஆனால் அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கும்போது, ஒரு நல்ல அன்பான தகப்பனாக இருக்கும்போது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று வாக்குரைக்கிறார் என்று சொல்லி நான் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களை மீண்டும் 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 வரவேற்கிறேன். ஸோ இந்த அன்பான வேளையில், இந்த அன்பான நேரத்தில் கர்த்தர் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். அநேக தீங்குகளிலிருந்து உங்களை தப்பிக்க வைத்திருக்கிறார். அநேக மனிதர்கள், ராட்சச மனிதர்களிடத்திலிருந்து உங்களை விலக்கி இருக்கிறார். இன்னும் நீங்கள் அவங்க கூடயே இருந்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போய் பாழாக போய் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க. ஆனால் சில மனிதர்களிடத்திலிருந்து உங்களை பிரிக்கிறார் என்றால், சில மனிதர்களிடத்திலிருந்து உங்களை தள்ளுகிறார் என்றால் நினைத்து கொள்ளுங்கள், அவர் எல்லாம் உங்கள் நன்மைக்காகவே செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையுமே உங்கள் நன்மைக்காக தான் செய்து கொண்டிருக்கிறாரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம் தரிசனத்தின் 3ஆம் பாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எசேக்கியேல் தரிசனம் காண்கிறார். வலதுபுறத்தில் மனித முகமும் சிங்க முகமும், இடதுபுறத்தில் எருது முகமும் கழுகு முகமும். ஓகே, இப்போ இந்த எருதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம எருதை பற்றி தியானிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் எசேக்கியேலுக்கு எருது முகம் அவர் தரிசனத்தில் வருகிறது? அப்ப தரிசனத்திற்கும் எருதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எதுக்கு எருது முகத்தை காட்டணும்? எருது முகத்தை ஏன் காட்டணும்? அந்த காளையோட முகத்தை எதுக்கு காட்டணும் ஆண்டவர்? ஸோ தரிசனத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதோட வேலையே என்னதுன்னா பணி செய்கிறது. அந்நாட்களில் எருதை எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றால் பலியாக பயன்படுத்தினார்கள். பலி கொடுத்துறதுக்கு பயன்படுத்தினார்கள். காணிக்கை. இந்த நேரத்தில் உன்னுடைய பணத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. உன் பணத்தை பற்றி நான் பேசலை. உன்கிட்ட இருக்க காசெல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடு, உன் பணத்தை எடுத்து கொடு, உன் டைமை எடுத்து கொடு, அப்படி நான் பேச விரும்பலை. உன்னையை நீ கொடு என்று நான் சொல்கிறேன். ஒன்றை நீ கொடு. நீ உன்னை கொடுக்கும்போது, அவர்கிட்ட உன்னை நீ முழுசாக தரும்போது தரிசனம் நிறைவேறும். உன்னையை நீ முழுசாக அவர்கிட்ட தரும்போது தரிசனம் நிறைவேறும். உன்னைய நீ அவர்கிட்ட கொடுக்கும்போது தான் தரிசனம் நிறைவேறுகிறது. ஸோ ஏதோ ஒரு பாராட்டிற்காக, ஏதோ ஒரு கைத்தட்டுகளுக்காக நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்பதை நான் வலியுறுத்துகிறேன். உண்மையுடனும் நேர்மையுடனும் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். எப்படி சொல்லலாம், அதை ஒரு அர்ப்பணிப்போட ஊழியத்தை செய்ய வேண்டும். ஒரு தியாகத்தோட ஊழியத்தை செய்ய வேண்டும். தியாகம் கரெக்டான வார்த்தை. ஸோ தியாகத்தோட ஊழியம் செய்யணும். தியாகம் பண்ணினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பைபிளில். மோசே அவன் அரண்மனையும் அவன் செல்வாக்கையும் தியாகம் பண்ணிவிட்டு தன் ஜனங்களின் பாரத்தை சுமந்தான். ஸோ அந்த எருதோட வேலை சுமக்கிறது, பாரத்தை சுமக்கிறது. எத்தனையோ குடிகாரர்கள் ஒயின் ஷாப்ல இருக்கிறார்கள். எத்தனை பேர் பிரேயர் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்?
தேசத்தோட பாரத்தை சுமக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எத்தனையோ குடும்பங்களில் சண்டை நடந்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பாரத்தை சுமக்கிறீர்களா? இதுல நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. அப்படி சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருகிறது. நான் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்ல, சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உண்மையை பேச நான் ஒன்றும் மருத்துவர் கிடையாது. உண்மையை பேச நான் மனிதன் அல்லவே. நான் சத்தியத்தை பேச தேவனுடைய ஊழியக்காரன். நான் சத்தியத்தை பேசும் தேவனுடைய ஊழியக்காரன். நான் தாயின் கற்பத்தில் உருவாக்கப்படவில்லை, நான் தாயின் கற்பத்தில் அனுப்பப்பட்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல அநேகர் தாயின் கருவில் உருவாக்கப்படவில்லை, தாயின் கற்பத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். சோ உருவாக்கப்படல, அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை உருவாக்கல, அனுப்பி இருக்கிறாரு. இந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக நிறைய ஊழியக்காரர்களை அவர் இந்த உலகத்திற்கு, இந்த தேசத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த வீட்டுக்கு அவர் அனுப்பி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இதுல சொல்லிக்கிறாங்க, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார்கள். பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. இயேசு எந்த மருத்துவமனையில் போய் உட்கார்ந்திருந்தாரு? இயேசு எந்த மரித்தவர்கள் வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்? பெருசா பேசுற மைக் அப்படியே கையில் எடுத்தோனையுமே பெருசா பேச ஆரம்பிச்சிடுற. நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பெருசா பேசுற. மரித்து கிடக்கிறான். அவன் வீட்டில் போய் ஜெபம் பண்ண, அவன் தலையில் கை வைத்து, அவன் உடம்பில் கை வைத்து ஜெபம் பண்ண உனக்கு திராணி இல்லை. இதுல பேசிக்கிற நான் அல்ல, கிறிஸ்துவே. கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணாமே இருந்தார்? மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் கிறிஸ்து. உன்னை எழுப்ப சொல்லல, மரித்தவர்களுக்காக ஜெபம் பண்ண, அது உன்னால முடியவில்லை. இதுல நீ பெருசா பேசுகிற. நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பெருசா பேச தெரிந்த உனக்கு வருத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரசங்கிகளை பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் செய்தி ஒரு போக்கில் இருக்கிறது, வாழ்க்கை ஒரு போக்கில் இருக்கிறது. எப்பா வாழ்வது நீ இல்ல, கிறிஸ்து நீ சொல்ற. கிறிஸ்து எந்த மரித்த வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்? கிறிஸ்து யாரை அடக்கம் பண்ணினார்? சொல்லு. கிறிஸ்து யாரை அடக்கம் பண்ணாரு? அப்ப நீ அதை சொல்லவே கூடாது. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடாது. வாழ்வது நீதான் சொல்லணும். கிறிஸ்துன்ற பேரையே நீ யூஸ் பண்ணக்கூடாது. அது அசிங்கமாக இருக்கிறது. அதை கேட்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. என்னடா மரணத்தை பத்தியும் பேசுறாங்க, கிறிஸ்துவை பத்தியும் பேசுறாங்க. அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவேனா மரித்து கிடந்த சடலங்களையும் மரித்த பிரேதங்களையும் கல்லறைகளையும் நீ தட்டி எழுப்பியிருக்க கூடாதா? இந்நேரம் தட்டி எழுப்பியிருக்க கூடாதா? அப்ப நீ சொல்லவே கூடாது. நீ தட்டி எழுப்பாட்டினாலும் நீ கல்லறை மேல கை வச்சு ஜெபம் பண்ணி இருக்கணும். அதற்கு தைரியம் இல்லை, அதற்கு திராணி இல்லை. ஆனால் உன் வாய்க்கிலேயே நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்று வாய்ப்பிலேயே பேசிக் கொண்டிருக்கிறாய். ஒன்னு சத்தியத்தை மாத்து, இல்ல நீ மாறு. வெக்கமா இல்லை? இதுல சாதாமையும் அழியாமையும் பற்றி பேசிட்டவர்களை கேலி கிண்டல் வேற. கேட்டால் மரித்தவர்கள் வீட்டில் பிரேயர் பண்ணா, மரிச்சவங்க வீட்டில் போய் கை வச்சு ஜெபம் பண்ணா, இவன் கள்ள தீர்க்கதரிசி, இவன்
கள்ள தீர்க்கதரிசி. அப்ப இயேசுவை சொல்லு, இயேசு கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லு. அவர் மட்டும் ஏன் பரிசுத்தர் 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 பாடுற? உன் சர்ச்சில் ஏன் பாடுற? அவரை சொல்லு கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி. என் அப்பாவை ஏன்டா அசிங்கப்படுத்துற? என் அப்பாவை ஏன்டா அசிங்கப்படுத்துற? என் அப்பாவை ஏன்டா பாடுற? அப்ப என் அப்பா பேரை ஏன்டா யூஸ் பண்ற? நான் கேட்பேன். இது பையனோட உரிமை, இது பையனோட உரிமை. மரித்த வீட்டில் போயிட்டு ஒன்னால் அந்த பாடியை எழுப்ப முடியலன்னா கூட பிரச்சனை கிடையாது. நீ அந்த பாடி மேலே கை வச்சு ஜோம் பண்ணது தான் பிரச்சனை. அதுக்கு விசுவாசம் இருக்கிறதா உனக்கு? ஆனால் வாய்க்கிளிய நீ பேசுகிற, வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்று வாய்க்கிளியே பேச தெரிந்த உனக்கு மரித்த வீட்டில் போய் ஏன் அந்த விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண முடியல? எங்க போனாரோ அப்ப அந்த கிறிஸ்து? நான் கேட்பது சரியா தவறா? நான் கேட்பது சரியா தவறா? மண்டவலினாலும் காய்ச்சல்னாலும் உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுற, எங்க போனாரோ அந்த கிறிஸ்து? வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவேன்னு சொல்றேல. உனக்கு மண்டவலி வரும்போதும், உனக்கு காய்ச்சல் வரும்போதும், உனக்கு கட்டி இருக்கும் போதும் ஏன் ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடுற? கிறிஸ்து சரி பண்ண மாட்டாரா? அவருக்கு வல்லமை இல்லையா? அவர் ரத்தத்துக்கு வல்லமை இல்லையா? அவர் சிலுவையில் செய்தது எல்லாம் கட்டுக்கதையா என்று நான் கேட்கிறேன். அப்பா அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற, எனக்கு மண்டை வலிக்குது, தலை சுத்துது, அது பண்ணுது, இது பண்ணுது, ஆஸ்பத்திரிக்கு ஓடணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், ஓடிக்கொண்டிருக்கிற. உட்காரு, உட்கார்ந்தாதான் சரியாகும். அப்பா சமூகத்தில் உட்காரும் போது தான், ஒன்று நீ அர்ப்பணிக்கும் போது தான் தரிசனம் செயல்பட ஆரம்பிக்கும் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். அவர் ஏதோ ஒரு சாதாரணமாக தரிசனத்தில் காளையை பார்க்கவில்லை, மற்றவர்களின் பாரத்தை சுமப்பதற்கான ஒரு தரிசனம் அது. மற்றவர்களின் பாரத்தை சுமக்கணுங்க. குடிக்கிறாங்க, ஒரு நாளாச்சும் ஜெபம் பண்ணிருப்பீங்களா? ஜெபம் பண்ணுங்க, இனிமேலாச்சும் ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் குடிக்கிறவர்களுக்காக ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ண. ஒவ்வொரு நாளும் நீ பிரேயர் பண்ணணும் இதுக்கு. அப்பதான் நீ அவர் உங்களுடைய பாரத்தை சுமக்கிற. தியாகம் பண்ணணும். உன் வாழ்க்கை நீ அவருக்கான தியாகம் பண்ணணும். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால் ஒப்பமும் வைத்து கொண்டிருக்கிற நீ. இப்ப ஆத்துல ஏன் கால் வைக்கிற? சேத்துல ஏன் கால் வைக்கிற? ஆத்துல ஏன் கால் வைக்கிற? சேத்துல வச்ச கால் அழுக்காயிருச்சுன்னு சொல்லிட்டு ஆத்துல போய் கழுவுறதுக்கா? அப்படிதான் பண்ணிக்கொண்டு இருக்கிற. பாவத்துல போய் விழுகிற, பாவத்துல இருந்து மன்னிப்பு கேட்கிற ஆண்டவற்றை ஆத்துக்கு வர, திரும்பி சேத்துக்கு போற, திரும்பி ஆத்துக்கு வர, சேத்துக்கு போற, ஆத்துக்கு வர, சேத்துக்கு போற, ஆத்துக்கு வர. ஏன் இப்படி மாத்தி மாத்தி அப்படியே குந்தி குந்தி நடக்கிற? ரெண்டு புத்தியில ஏன் குந்தி குந்தி நடக்கிற? தியாகம் பண்ணிடுவோம். வாழ்க்கையை தியாகம் பண்ணு. உனக்கு உயிரை கொடுத்து, உனக்கு உறவுகளை கொடுத்து, உனக்கு உடையை கொடுத்து, எல்லாத்தையுமே அவர் கொடுத்திருக்கிறாரு. இன்ன வரைக்கும் நீ உயிரோட கூட இருக்கிறனா அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா. தைரியமா உன்னால் சொல்ல முடியுமா? உனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? மரண வீட்டில் போய் அவர்கள் தலைமையில் கை வைத்து உயிரோடு கூட எழுந்திருங்கள் சொல்றதுக்கு உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? அப்படி விசுவாசம் இருந்தால் நீ தைரியமாக சொல்லலாம், வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் சொல்லுவேன், நான் அநேக மரித்தவர்களுக்காக நான் பிரேயர் பண்ணி இருக்கிறேன். இன்னும் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களை குறை சொல்லவில்லை. சோ சிந்தித்து பேசுங்கள், சிந்தித்து பேசுங்க. கிறிஸ்து ஒன்றும் அமைதியா இல்லை. 3 நாள் சட்டம் கல்லறைக்கிட்ட போயிட்டு உட்காந்து அழுதாரு. அழுதுகிட்டே இல்லையே, நீ ஏன் ஒப்பாரி வைக்கிற? லாசருவே வெளியே வா என்று சொன்னார்ல, அந்த அழுதது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? அடுத்து லாசருவே வெளியே வா என்று சொன்னது தெரியலையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தை உனக்கு காதில் விழுகவில்லையா? உன் வாழ்க்கையை அர்ப்பணி. ஏதோ
ஏதோ 10% இருதயத்தை அவர்கிட்ட தருவேன், மீதி 90% இருதயம் என் லவ்வருக்கு போயிடும், மீதி 90% இதயம் வேலைக்கு போயிடும். அவர்கிட்ட முழு மனதா அப்படியே சரண்டர் யுவர் செல்ஃப். ஓ இருதயத்தை சரண்டர் பண்ணு, அவர்கிட்ட சரண்டர் பண்ணு, உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணு. உனக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு அவரு, உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையை அவருக்காக நீ தியாகம் பண்ண மாட்டியா? அவருக்காக நீ டைம் எடுத்து ஜோம் பண்ண மாட்டியா? அவர் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? அவர் உன்கிட்ட கேட்கறது என்ன? என் கூட பேசு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்படி அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அவர் கடவுளுங்க, அவரே உங்க இறங்கி வந்து என் கூட பேசு அப்படின்னு கேட்கும்போது டைம் இல்லை, நான் சூரி காமெடியா? அவர் சும்மா ஏதோ காலை முகத்தை காட்டவில்லை, அர்ப்பணிப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார். நீ அர்ப்பணிக்கும் போது உன்னை குறித்த தரிசனங்கள் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனா மாறணும், செகண்ட் மனுஷனா மாறணும், ஒரு தைரியம் வரணும், ஒரு ராஜரீக அபிஷேகம் உனக்குள்ள கடந்து வரும். கடந்து வரும்போது ஒரு தரிசனத்துக்கு நேராக நீ கடந்து போவ. அது மட்டும் போதுமா? மனுஷனா மாறிட்ட அன்பா இருக்க, இரக்கமா இருக்க, கருணையா இருக்க. அதுக்கப்புறம் ராஜரீக அபிஷேகம் உனக்குள்ள வருது, ஒரு அதிகாரம் உனக்குள்ள வருது. அது மட்டும் போதுமா? அதிகாரம் இருந்தால் போதுமா? எல்லாமே செய்து முடித்திட முடியுமா? அதிகாரம் இருந்தால் புகழ் உன்னை தேடி வரும், புகழ்ச்சி உன்னை தேடி வரும், கைத்தட்டல்கள் உன்னை தேடி வரும் அதிகாரம் இருந்தால். ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது தேவன் உன்னை வைத்து நிறைய காரியங்களை செய்ய விரும்புவார். நீ அதிகாரத்தில் இருந்துட்டு கைத்தட்டலை வாங்குறத விரும்புறியா? இல்லாட்டினா அவருக்குன்னு வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு அவர் சொல்கிற வேலைகள் எல்லாம் நீ செய்ய விரும்புகிறாயா? அவருக்கு ஏற்ற மகனாகவும் மகளாகவும் இருக்க விரும்புகிறாயா என்று சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ காலை அவர் எருத காமிக்கிறதுக்கான காரணம், மற்றவர்களின் பாரத்தை நீ சுமக்க வேண்டும். எங்க பிரதர், என் பாரத்தையும் சுமக்க முடியல பிரதர், கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கு பிரதர், அப்போ நீ சொல்லாத. வாழ்றது நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லாத. ஒரு விசுவாசம் கடந்து வர வேண்டும். நீ அடுத்தவர்களுடைய பாரத்தை சுமக்கும் போது உனக்குரிய தரிசனங்கள் அடுத்தடுத்து ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். மூடி கிடந்திருந்த அனைத்து கதவுகளும் இந்த நேரத்தில் ஓப்பன் ஆவதாக. நீ அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, நீ அவருக்காக ஓடும் போது, அவருக்காக ஓடுகிற மகனாகவும் அவருக்காக ஓடுகிற மகளாகவும் நீ இருக்கும்போது உனக்கான மூடின கதவுகள் எல்லாம் திறக்கும். மூடின கதவுகள் எல்லாம் திறக்க போகிறது. ஒவ்வொரு கதவும் ஓப்பன் ஆகும். நீ கால் வைக்க ஒவ்வொரு கதவு ஓப்பன் ஆகலாம்னா கேளு என்னைய. நீ அவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு மற்றவர்கள் பாரத்தை சுமக்கும் போது, மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது, உனக்காக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனாலும் மூட முடியாது. உனக்காக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ அந்த திறந்த வாசலை திறப்பார் ஆண்டவரே? நீ மற்றவர்களுக்காக என்ன செய்கிற, மற்றவர்களின் பாரத்தை சுமக்கிற நபராக நீ இருக்கிறாயா, மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுகிறாயா என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இங்கே சும்மா அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே குட்டி சவருக்குள்ளேயே குதிரை ஓட்டலாம், அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஆஃபீஸில், சர்ச்சில், நீ இருக்கிற இடத்துல ஏமாற்றிட்டு சுற்றலாம். ஆனால் அவர் அனைத்தையும் அறிந்தவர்மா, அனைத்தையும் அறிந்தவர்ப்பா. அவரை ஏமாற்ற முடியாது, அவரை ஏமாற்ற முடியாது. மனிதர்களை உன்னால் ஏமாற்ற முடியும், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. ஆட்டுத்தோள்களை போற்றி இருக்கும் மோனாய்கள் என்று நான் சொல்லுகிறேன்.
வெளிப்புறத்தில் அப்படியே ஆட்டுத்தோலை போட்டு பரிசுத்தம் பரிசுத்தம், ஆமென், அல்லேலூயா, அப்படிதான் பண்ண முடியும் உங்களால. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? ஓநாயோட விஷம், ஓநாயோட குணம். மற்ற மனிதர்கள் மேல அன்பு காட்டலாட்டினா அது ஓநாயோட குணம். வேஷம் போட்டு சுத்தி திரிகிற மனிதர்களை நான் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆட்டுத்தோல்களை போற்றி இருக்கும் ஓநாய்களை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, அதை பற்றி பேச வேணும் இப்போதைக்கு. இப்போ என்ன பேச வரோம்னா, நீ மற்றவர்களின் பாரத்தை சுமக்கும் போது உனக்கான தரிசனங்கள் ஒவ்வொன்றாக ஓப்பன் ஆகும். உன்னுடைய தரிசனங்களை உன்னுடைய கண்கள் காணும். நீ எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாய், நீ எந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக ஆண்டவர் திட்டம் போட்டிருக்கிறார் என்ற திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நீ மற்றவர்களின் பாரத்தை சுமக்க வேண்டும். அவருக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நான் அவருக்காக ஒரு 3 மாதங்கள் அவருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கலாம் என்று இருக்கிறேன். ஒரு 3 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க போகிறேன். முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க போகிறேன். ஒரு 3 மாதங்கள். எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு 3 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியவில்லை என்றால் நான் ஒரு மனிதனை கிடையாது, நான் அவருக்கு பிள்ளையே கிடையாது. ஒரு 3 மாதம் அவருக்கு உண்மையாக என்னால் ஓட முடியவில்லை என்றால், என்னுடைய வாழ்க்கையை ஒரு 3 மாதங்கள் அவருக்காக அர்ப்பணிக்க முடியவில்லை என்றால் நான் அவருக்கு பிள்ளையே கிடையாது. அப்போ நானும் ஒரு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனான் என்று நான் சொல்கிறேன். 3 மாதம் என்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னா அப்போ நானும் ஒரு ஆட்டுத்தோலை போர்த்தின ஓனாய் தான். வெளியே தான் உங்கள் முன்னாடி தான் அப்பா, அவர் எனக்கு அப்பா என்று நான் சொல்கிறேன். ஆனால் என்னால் ஒரு 3 மாதம், ஒரு 3 மணி நேரம் ஒரு பைபிளை திறந்து என்னால் உட்கார முடியலாட்டினா, ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை என்னால் பேச முடியலாட்டா நானும் ஒரு ஆட்டுத்தோலை போர்த்திய ஓனாய் என்று நான் சொல்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நான் ஒரு 3 மாதங்கள் அவருடைய பாதத்தில் அமர போகிறேன். அதே போல நீங்களும் அவருடைய பாதத்தில் அமருங்கள் என்று நான் உங்களை வற்புறுத்துகிறேன், வலியுறுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, நீங்கள் அவருக்கு உங்கள் ஹார்ட்டை முழுசாக நீங்கள் கொடுக்கும்போது, ஏதோ 50%, 75%, 90%, 1% தான் வேற யாருக்காச்சும் கொடுத்துக்கலாம். விடமாட்டார் மகனே மகளே. அவர் முழுசாக இருதயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ முழுசாக அவர்கிட்ட இருதயத்தை கொடுக்கும்போது உனக்கான தரிசனங்கள் ஒவ்வொன்றும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகலாட்டினா என்னை வந்து கேளு. நீ அவரை சோதித்து பார்க்கலாம். இந்த விஷயத்தில் உன்னுடைய இருதயத்தை நீ அவரிடத்தில் முழுமையாக கொடுத்துவிட்டு நீ அவரை சோதித்து பாரு. அவரை சோதித்து பாரு. உன் இருதயத்தை நீ முழுசாக கொடுத்துட்டு அவரை சோதித்து பார். உன்னுடைய தரிசனங்களை நீ கண்களில் காண்பாய். உனக்கான இத்தனை நாட்கள் பூட்டி இருந்த கதவுகள் எல்லாம் இனிமேல் வரிசையா டொப்பு 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 டொப்புன்னு ஒட்டையும். அது எத்தனை சங்கிலிகள் போட்டு கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு விரோதமாக எத்தனை செய்வினை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை மந்திரவாதம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே ஒட்டையலாட்டினா அவருக்கு வல்லமை இல்லைன்னு நான் சொல்கிறேன். அவருடைய பிரசன்னத்தில் என்னென்னு நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஸோ உங்கள் இருதயத்தை அவருக்கு அர்ப்பணியுங்கள். மற்றவருடைய பாரத்தையும் நீங்கள் சுமக்கிற நபராக இருக்க வேண்டும். எருது அவர் காமிச்சார்னா எருது பாரத்தை சுமக்கும். மற்றவர்களுடைய பாரத்தை எருது சுமக்கும். நீயும் மற்றவர்களின் பாரத்தை சுமக்கும் போது உனக்கான தரிசனங்கள் ஓப்பன் ஆகும். ஸோ எருது அந்த காலத்தில் பலிக்கு ஒப்பு கொடுப்பார்கள். எருதை காணிக்கையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் உன்னுடைய பணத்தை பற்றி நான் பேச விரும்பலை. உன் பணத்தை கொடுக்காம போ, அது 2வது விஷயம். ஒன்று நீ தரையா ஆண்டவருக்கு.
இந்த நேரத்தில் ஒன்றையை நீ தரையா? அதை தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, நான் பணம் கொடுக்குறேன், பணம் கொடுக்கல, அது ரெண்டாவது விஷயம். என்னையே நான் தரேன் ஆண்டவரே. எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு என்ன என்னைய நான் ஒரு 3 மாதம் நான் கொடுக்கலன்னா நான் அவருக்கு பிள்ளைன்னு சொல்கிறேன். அதிகாரமே எனக்கு கிடையாது. ஸோ நான் என்னைய தரேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். பெருமைக்காக ஊழியத்தை பண்ணாதீர்கள். ஒரு அர்ப்பணிப்போட மற்றவர்களுடைய பாரத்தை தாங்கும்படி உங்கள் ஊழியம் இருக்க கடவுது என்ற ஒரு அட்வைஸை நான் கொடுக்கிறேன். மற்றவர்கள் கை தட்ட வேண்டும் என்று ஊழியத்தை பண்ணாதீர்கள். மனிதர்கள் கைத்தட்டி ஒண்ணுமாக போகுவது கிடையாது. நீ ஊழியம் பண்றது மேலே இருந்து அப்பா அப்ரிசியேட் பண்ணணும், கை தட்டணும். அந்த மாதிரி ஒரு ஊழியம் பண்ணணும். நீ ஊழியம் பண்ணும்போது மேலே இருந்து மோசே கை தட்டணும், மேலே இருந்து பவுல் கை தட்டணும், மேலே இருந்து எலியா கை தட்டணும், மேலே இருந்து ஸ்தேவான் கை தட்டணும். நீ ஊழியம் பண்ணும்போது மனிதர்கள் கைத்தட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ ஊழியம் பண்ணும்போது சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்து கை தட்டணும். என் மகன் பாரு எப்படி ஊழியம் பண்ணுறான் பாரு. பெருமைக்காக ஊழியம் பண்ணவில்லை. அவன் இணைய மாதிரி, என் பையன் இணைய மாதிரி, என் பையன் இணைய மாதிரி ஊழியம் பண்ணுறான் பார், என் பையன் இணைய மாதிரி ஊழியம் பண்ணுறான் பார். எதையுமே எதிர்பார்க்காம ஓடிக்கொண்டிருக்கான் பார். இவனை உயர்த்துவேன், இவனை தாங்குவேன், இவனை நான் தப்பு வைப்பேன், இவனை நான் சுமப்பேன், இவனை நான் ஏந்துவேன் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களிடத்தில் பேச சொல்கிறார் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஒரு சிறிய சபம் பண்ணிட்டு நாம் முடிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க உதவி செய்ய ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட உங்கள் பாதத்தில் நாங்கள் அமர போகிறோம் ஆண்டவரே. உங்கள் பாதத்தில் அமர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதற்கான ஒரு சுறுசுறுப்பை தாங்க ஆண்டவரே, அதற்காக ஒரு பலத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஓட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐகானை அழுத்த மறந்துடாதீங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊழியத்தை தாங்க விரும்பினால் ஜிபே நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அந்த ஜிபே நம்பருக்கு உங்கள் கரங்களை இணையுங்கள். இன்னும் ஊழியத்தை மேம்படுத்துங்கள். இன்னும் புதிய ரெவலேஷன்ஸோட புதிய இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்க விரும்புகிறேன். அடுத்த வீடியோ தரிசனம் பாகம் 4 கழுகை பற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், பாய். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.